காலை உணவாக வெறுமன பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் குறிப்பாக மாதுளை, பப்பாளி, கொய்யாப்பழம் இந்த மாதிரி பழங்களை துண்டுகளாக்கி காலை உணவாகவும், அதற்கும் மேலே கொஞ்சம் பசி இருந்ததுன்னா நம்ம வந்து எதிர் கேழ்வரகு தோசை இல்லைன்னா கம்பு தோசை அந்த மாதிரி எடுத்துக்கணும். வெள்ளை அரிசியோ வெள்ளை தானியங்கள் இல்லாமல் இந்த கம்பு கேழ்வரகை எடுத்துக்கொள்ளணும். மதியம் காலேஜுக்கு போகிறோம், ஒரு 11 மணிக்கு தேநீர் சாப்பிட்ணுன்னா க்ரீன் டீ எடுத்துக்கொள்ளலாம். இல்லை அலுவலகத்தில் குடிக்கணும்னா க்ரீன் டீ எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு சர்க்கரையோ தேனோ எடுக்காமல் சாப்பிட்றது நல்லது. மதிய உணவில் சாலடு மாதிரி நிறைய வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் அது மாதிரி பச்சை சாலடு, கூட கொஞ்சம் கூட்டோ கீரையோ காய்கறி, அதோட கொஞ்சம் தானியங்கள். அதுவும் கூட வாரத்துக்கு 2 நாள் நம்ம வந்து தினையரிசி, ஒரு நாள் வரகரிசி, அது மாதிரி சிறுதானியங்களை எடுத்துக்கொள்ளணும். மாலை நேரத்தில் ஏதாவது பசியை ஆற்றுவதற்கு நல்ல முளை கட்டின பயிறு, இல்லை பழத்துண்டுகள், இல்லை சுண்டல் அது மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இரவில் கண்டிப்பாக அரிசி உணவுகள் எடுக்காமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் நல்ல சோள தோசைலாம் நல்ல முருகலாக நம்ம சுட்டு சாப்பிட முடியும். எண்ணெய் இல்லாமலே முருகல் வரக்கூடியது. கம்பு தோசை நிறைய, அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக நம்ம அது பேசுகிறோங்கிறதுனால பெண்களுக்கு மிக முக்கியமான சிறுதானியம்னு பார்த்திங்கன்னா கம்பு தான். ஏன்னா இரும்பு சத்து அதிகம், கால்சியம் சத்து அதிகம், நார் சத்து அதிகம், ஃபீனாலிக் காம்பவுண்ட் அதிகம், இது எல்லாமே கம்பில் இருக்குது. அப்போ கம்பு தோசை எடுத்து சாப்பிட்டோம்னா அது வந்து இந்த சர்க்கரை ஆளுமையை தாண்டி